என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானே. அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமானேன். நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கின்ற உம்முடைய திருமுறைக்காக நன்றி. உம்முடைய திருமறையிலிருந்து எங்கள் வாழ்வுக்குரிய மன்னாவை நாங்கள் தேடும்போது நீர் எங்களுக்கு வெளிப்படும். எங்கள் செவிகளை கூர்மையாக்கியருளும். அடியனை மறைத்து நீர் பேசும். அனைத்தையும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. அன்புக்குரியலே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஆண்டவருக்கும் ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் அவர்களுக்கும், ஆயரம்மா சகோதரி அவர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், செயலர், பொருளர், நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடவுளை அறிவோம் என்கின்ற தியானத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளிலே நீதி வழங்கும் ஆண்டவர் ஏசாயா 42 அதிகாரம் 1-9 வரை இருக்கின்ற திருமறை பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க அழைக்கிறோம். நாம் வழிபடுகின்ற கடவுள் திரியேக கடவுள் என்பது நமக்கு தெரியும். தந்தை, மைந்தன், தூயாவியார். நம்முடைய பிதா யாவே, அவருடைய ஒரு கடவுளுக்கான வரலாறு சொல்ல வேண்டும் அல்லவா? கடவுள் யார் என்றால் அதற்கான வரலாறு சொல்ல வேண்டும். அப்படி நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் வெளிப்பட்ட, அவர்களுக்கு விடுதலை அளித்த யாவே, யெகோவா என்கின்ற கடவுள் உடைய திருநாமத்தை நாம் தொழுது கொள்கிறோம். அவருடைய திருமைந்தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்கிறோம். நம்மை வழிநடத்துகின்ற தேற்றரவாளன் தூயாவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். மூவரு கடவுளை நாம் தொழுது கொள்கிறோம். இந்த யாவே, யெகோவா என்கின்ற கடவுளுடைய திருநாமம் ஆபிரகாமுடைய வரலாற்றிலிருந்து, ஆதியாகமம் 12 அதிகாரத்திலிருந்து, என் துன்பத்தை அவர் காண்கிறார், எனக்கு விடுதலை அளிக்கிறார் என்கின்ற விசுவாச உறுதியோடு ஆபிரகாம் விசுவாசத்திலிருந்து தொடர்ந்து நாம் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். பிறகு இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக சென்று விடுகிறார். அந்த அடிமையில் சென்ற மக்கள் தங்கள் துன்பத்தை, கூக்குரலை ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கின்ற போது கடவுள் வந்து இறங்கி மோசேயுடைய தலைமையில் அவர்களை மீட்டுக் கொள்கிறார். இருக்கிறவர்களாக இருக்கிறேன், ஐஎம் தட் ஐஎம், நான் உங்களோடு இருக்கிறேன், எங்களை மீட்பதற்கு யாரும் இல்லை என்று துன்புறுகின்ற உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்களை மீட்டு கொண்டார். 12 இனக்குழுவாய் இருந்த அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்களை கானான் நாட்டிலே குடியமரச் செய்தார். அந்த கானான் நாட்டிலே அந்த 12 குழுவினருக்கும் நிலங்கள் லேவியை தவிர மற்ற குழுவினருக்கு அது பகிரப்பட்டது. அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அந்த வாழ்க்கையை தொடங்குகின்ற போது அவர்களை வழிநடத்துவதற்கு தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் வழிநடத்துகிறார்கள். சாமுவேலிடத்தில் அவர்கள் வந்து எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே அவர்களுக்கு ஒரு அரசன் கடவுளால் தெரிவு செய்யப்படுகிறார். சவுல், தாவீது, பிறகு சாலமோனுக்கு பிறகு அவர்களை மிகச் சரியாக வழிநடத்துவதற்கு அரசன் இல்லை. அந்த அரசு 2ஆக பிரிகிறது, வடநாடு என்று, தென்னாடு என்று. பிறகு இங்கே இஸ்ரவேல் மக்களை ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி செய்வதற்கு அரசு இல்லாதனால் இவர்கள் சில அரசோடு அடிமையாக மாறுகிறார். இஸ்ரவேல் மக்கள் சில அரசுக்கு அடிமையாக மாறுகிறார். அசிரிய அரசுக்கு கிமு 722 அடிமையாக மாறுகிறார்கள். பாபிலோனிய அரசிலே கிமு 586 அடிமையாக மாறுகிறார்கள். 70 ஆண்டு அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். பிறகு பாரசீக அரசு, பிறகு கிரேக்க அரசு, பிறகு ரோம அரசு, இத்தனை அரசுக்கும் இவர்கள் அடிமையாக மாறுகிறார். அப்படி அடிமையாக மாறின இவர்களுக்கு பாபிலோனிய அரசு சிறையிருப்பின் காலத்தில் இவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அப்படி தீர்க்க தரிசனம் சொல்கின்ற ஏசாயா இறைவாக்கினர் அவர் இவர்களுக்கு உங்களை விடுவிப்பதற்கு மேசியா ஒருவர் வருவார், அந்த மேசியா உங்களை விடுவிப்பா என்பதை
அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லித் தருகிறார். அப்படி மேசியா வருவார். இவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், மேசியா நம்மை ஒரு போர் வீரராக, அரசராக வந்து நம்மை துன்புறுத்தின மற்ற அரசுகளை, மற்ற மக்களை போர் நடத்தி வெற்றி பெற்று வழிநடத்துவார் என்கின்ற புரிதலோடு இவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கின்ற இவர்களுக்கு மேசியா யார் என்றால், அவர் துன்புறுகின்ற தாசன் என்கின்ற செய்தியை ஏசாயா இறைவாக்கினர் சொல்கின்றார். அந்த இறைவாக்கு மேசியாத்துவம் என்பது கிறித்துவத்தில் அது நிறைவடைகின்ற சூழலை, செய்தியை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம், திருமறையிலே நாம் பார்க்கிறோம். அப்படி இங்கே மேசியா எப்படி இருப்பார் என்கின்ற செய்தியை இங்கே ஏசாயா இறைவாக்கினர் சொல்கிறார் என்றால், நான் அவரை தெரிந்து கொண்டேன், அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர், நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர், அவர் மேல் என்னுடைய ஆவி இருக்கிறது, அவர் உங்களை விடுதலை கொடுப்பார் என்கின்ற செய்தியை சொல்லு. அதாவது ஒரு காட்சி இறைவாக்கு சொல்லப்படுகிறது. அந்த இறைவாக்கிலே, தீர்க்க தரிசனத்திலே, அவர் எனக்கு நெருக்கமானவர், என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியன், அவர் என்னுடைய பணியை செய்வார், நான் அவரை தெரிவு செய்திருக்கிறேன், என் ஆவியை அவருக்கு அருளியிருக்கிறேன், அவர் உங்களை நீதி வழங்குவார் என்கின்ற செய்தியை இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு நீதி வழங்குவார். 42:1 அவர் உங்களுக்கு நீதி வழங்குவார். அப்போ நீதி வழங்குவார் என்பது என்னவென்றால், இந்த மேசியாவுடைய பணி என்னவென்றால் நீதி வழங்குவது. நீதி என்கின்ற வார்த்தை எபிரேயத்திலே மாஷால் என்ற சொல்லில் குறிக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் கடவுளைப் போல செயல்படுவது. கடவுளைப் போல செயல்படுவது நீதி, ஜஸ்ட். அறம் என்று தமிழிலே நாம் வாசிக்கிறோம். அறம் செய்ய விரும்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ கடவுள் நீதி செய்வார். எப்படிப்பட்ட நீதி செய்வார்னா, 2ஆம் வசனத்தில் எப்படி செய்வார்னா, அவர் எப்படிப்பட்ட தாசனாக இருக்கிறார் என்றால், அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குயரை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்ப மாட்டார். இப்போ என்ன சொல்றாருன்னா ஏசாயா இறைவாக்கினர், இவர் ஒரு பாடுபடுகின்ற தாசன். எப்படி இவர் என்றால், இவர் தன் நிலையை அதிகாரத்தோடு வெளிப்படுத்துகிறவர் அல்ல, அதிகார தோரணையோடு ஆட்சி செய்கிறவர் அல்ல. இவர் சத்தம் அமைதியாக, மௌனமாக, சத்தம் போடாமல் அமைதியாக செயல்படுகின்றவர் என்கின்ற மேசியாத்துவத்தை இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்கின்ற, அவருடைய பணியின் பண்பு தாழ்மையின் பண்பாக, அடிமையின் பண்பாக, கடவுளின் அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்ற பண்பாக இவருடைய பாடுபடுகின்ற தாசனுடைய பண்பு இருக்கிறது. இன்னும் நீதி என்பதற்கு இங்கே ஏசாயா திருமறை பகுதியிலே சொல்லப்படுகின்ற விளக்கம் உடன்படிக்கை என்கின்ற குறிப்பும் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கை எப்படி என்றால், இந்த நீதி எப்படி என்றால், இஸ்ரவேலர்களே, இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் பிற இனத்தவர் என்று, ஜென்டைல் பீப்புள் என்று மற்றவர்களை சொல்கிறீர்களே, அவர்களுக்கும் சார்ந்த நீதி. உங்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கும் சார்ந்த நீதி. அந்த நீதியின் உடன்படிக்கை, இதுவரை உங்களோடு இருந்த உடன்படிக்கையை தாண்டி இப்போது ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களோடு நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். புதிய உடன்படிக்கை மாத்திரமல்ல, உங்களை நான் உடன்படிக்கை ஜனமாக, கவர்னன்ட் பீப்புளாக நான் உங்களை மாற்றுகிறேன் என்கின்ற குறிப்பும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே பாடுபடுகிற தாசன் என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், 3ஆம் வசனத்தில், நெறிந்த நாளலை முறியார், மங்கி எறியும் திரையை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். அப்போ நெறிந்த நாணலை, மங்கி எறிகின்ற திரியை, அதாவது அதிகாரத்தில் இருக்கின்ற அரசனை எதிர்த்து போர் புரிவதல்ல, மாறாக துன்பத்தில் இருக்கிறவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்வது. ஏசாயா இறைவாக்கினர் சொல்றாரு, மேசியா வராருங்க. அந்த மேசியா யாருன்னா, நீ நினைப்பது போல அரசனோ, ஆட்சி செய்கிறவரோ, அதிகாரம் செய்கிறவரோ, போர் செய்கிறவரோ அல்ல.
எங்கெல்லாம் நெறிந்த நிலையில் இருக்கிறார்களோ, மங்கி எறிகின்ற நிலையில் இருக்கிறார்களோ, வலுவிழந்து இருக்கிறார்களோ அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் திருமறையிலே மிக அழகாக வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்றால், காணாமல் போன ஆடுகளை தேடுகிறவர். இந்த பட்டியில் இருக்கின்ற ஆடுகள் மாத்திரமல்ல, இன்னும் வேறு ஆடுகளும் இருக்கிறது. காணாமல் போன ஆடுகள் இருக்கிறது. அதை தேடி கண்டடைந்து ஒரே மந்தையாக சேர்க்கின்ற பணிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்வதை நாம் நற்செய்தி பகுதியிலே வாசிக்கிறோம். இது எப்படிப்பட்ட செயல்பாடு என்றால், எங்கே மனிதன் பேச இயலாமல் இருக்கிறானோ, எங்கே மனிதன் தன் துன்பத்தை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கிறானோ, எங்கே மனிதன் தன் தேவைகளை சொல்ல இயலாது இருக்கிறாரோ அவர்கள் மத்தியிலே நம் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்கின்ற செய்தியை ஏசாயா இறைவாக்கினர் சொல்கிறார். அங்கே வலது கைக்கும் இடது பைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களை நான் அழிப்பேனோ என்று யோனாவிடத்திலே ஆண்டவர் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கடவுள் அழிக்கிறவர் அல்ல, அழிவின் நிலையில் இருக்கின்ற மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறவர், துன்புறும் மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர் என்கின்ற செய்தி மிக அழகாக இருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க சொல்றாரு, பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும். எல்லாருக்கும் பார்வை இருக்கு, எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது. அந்த பார்வை எங்கே இருக்கிறது என்றால், ஏழ்மை நிலையில் இருக்கின்ற, தாழ்மை நிலையில் இருக்கின்ற ஒருவர் மேல் அவருடைய பார்வை செலுத்தாமல் இருப்பது. அப்போ எங்கெல்லாம் பார்வை படவில்லையோ, எங்கெல்லாம் கடவுளுடைய அருள் செல்லவில்லையோ அந்த இடத்திற்கு நான் செல்ல போகிறேன். ஆகவே பார்வை இழந்தவர்களை தேடிச் செல்வதும், துன்பத்தின் ஊடே விலங்கோடு இருக்கின்ற மக்களுடைய விலங்குகளை உடைக்கின்ற பணியும், சிறையில் இருக்கின்ற மக்களை மீட்கின்ற பணிக்கும் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற செய்தியை, மேசியாவுடைய செய்தியை ஏசாயா இறைவாக்கினர் சொல்கிறார். இது இயேசுவுடைய திருப்பணி மிக அழகாக விளக்கப்படுகின்ற செய்தி. நீதியின் ஆண்டவர், நீதியை நிறைவேற்றுகின்ற கடவுள். நம் திருமறைகளை வாசிக்கிறோம். மோசே ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அந்த கட்டளைக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருவன் ஒரு கண்ணை உடைத்து குத்திவிட்டால் இவன் அவனுடைய கண்ணை குத்த வேண்டும். இவன் ஒரு பல்லை அவனுக்கு உடைத்து விட்டால் இவன் மறுப்பல்லை உடைக்க வேண்டும். அது எப்படி சாத்தியப்படுத்துவது? இப்போ கடவுள் இருக்கிறார். சட்ட பிரகாரம் ஒரு பல் உடைந்தவன் மற்றவனுடைய பல்லை உடைக்க வேண்டும், அதுதான் சட்டம். கண் குத்தினவன் மற்றவன் கண்ணை குத்த வேண்டும். இப்போ கண்ணை ஒருத்தன் குத்திட்டான், இன்னொருத்தன் கண்ணை இவன் குத்தணும். அப்போ கடவுள் யாருக்கு கவலைப்படுவாருங்க? ஒருத்தன் பல்லை இவன் உடைச்சிட்டான், இவன் பல்ல அவன் உடைக்கணும். யாருக்கு கடவுள் கவலைப்படுவாருங்க? யாருக்கோ கவலைப்படுவாருங்க. சீக்கிரம் விட்டால் வீட்டுக்கு போயிடலாம். யாருக்கு கவலைப்படுவாருங்க கடவுள்? பல்லு உடஞ்சனுக்கு கவலைப்படுவாரா, பல்லு உடையப்பட போறனுக்கு கவலைப்படுவாரா? உடஞ்சனுக்கு கவலைப்படுவார். உடையப்பட போறனுக்கு கவலைப்பட முடியாது, ஏன்னா சட்டம் இருக்குது இல்லையா? அப்படி சொல்கிறீங்களா? யாருக்கு கவலைப்படுவாருங்க? உடஞ்சுங்களுக்காக கவலைப்படுவார். அப்போது சட்ட பிரகாரம் இவன் அவன் பல்ல உடைக்கணும். அப்போ அவனுக்கு பல்லு உடைஞ்சிடல. இதை பதிலி கோட்பாடு என்று இறையிலே சொல்கிறார். அதாவது இவன் பல்ல நீ உடைக்கணும் சட்ட பிரகாரம், அவன் பல்ல விட்டு ஏன் பல்ல உடைச்சிரு என்று ஆண்டவர் உலகத்தின் பாவத்திலிருந்து கழுவாயாக தன்னை சிலுவையில் கொடுக்கிறார். அதுதான் இங்கே ஏசாயா இறைவாக்கினர் மேசியாவுடைய பண்பை சொல்கிறார். உங்களுக்கு வருகின்ற மேசியா உங்கள் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே போக்குகின்றவர். எல்லோருடைய பாவங்களை சிலுவையிலே அவர் நீக்குகின்ற கடவுளாய் இருக்கிறார் என்கின்ற செய்தியை
இங்கே சொல்லித்தரு. அப்ப இந்த இயேசு, இந்த மேசியா யார் என்றால், கிறிஸ்துவ பண்பை சொல்லுகின்ற இந்த மேசியா யார் என்றால், யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய துன்பத்தை நீக்குகின்ற, துன்பத்தை மாற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்கின்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நான் இஸ்ரவேல் மக்களினுடைய ஆட்சியினுடைய பிற இன மக்கள் ஆட்சி செய்கிறார். அப்படி பிற இன மக்கள் ஆட்சி செய்கின்ற போது, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்கர்கள் ஆட்சி செய்கிறார். அப்படி கிரேக்கர்கள் ஆட்சி செய்கின்ற போது கிரேக்க கடவுள்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுடைய பலிப்பிடங்களில் வைத்து வழிபட வைக்கிறார், அந்தியோகியா எபிபனஸ் காலத்தில். அப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் உருவாகிறது. மக்பேர் என்கின்ற ஒரு கலகப்போர் நடைபெறுகிறது. அப்படி இஸ்ரவேல் மக்களிடத்தில் நடைபெறுகின்ற போது இஸ்ரவேல் மக்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். சதுசேயர் என்கின்ற குழுவாக, பரிசேயர் என்கின்ற குழுவாக, செலேத்தியர் என்கின்ற குழுவாக, எஸ்னேயர் என்கின்ற குழுவாக, வேத பாரகர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்கின்ற குழுவாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். பரிசேயர் என்றால் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்கிறவர், சதிசேயர்கள் என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவர், எஸ்னேயர்கள் என்றால் மேசியாவுக்காக நாங்கள் தனித்து வாழ்கிறோம் என்ற பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறவர்கள், செலத்தியர்கள் என்றால் மேசியாவுடைய படைகள் நாங்கள் என்ற தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள், மறைநூல் அறிஞர்கள் தோராவை குறித்தும் தீர்க்க தரிசனத்தை குறித்தும் அதிகமாக பேசுகின்றவர்கள். இப்படி குழுக்களாக பிரிந்திருக்கிறவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இன்கார்னேஷன் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற போது அவர் 30 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் அங்கே திருப்பணி ஆற்றுகின்ற போது, 3.5 ஆண்டுகள் அவர்கள் திருப்பணி ஆற்றுகின்ற போது அவர் திருப்பணியிலே செய்த செயல்பாடுகள் என்னவென்றால், எல்லோருக்கும் கற்பிக்கின்ற செயல்பாடுகளை செய்கின்றார். தொழுகை கூடங்கள் தோறும், ஜப ஆலயங்கள் தோறும் அவர் கற்பிக்கிறார். காரணம், இங்கே சமயத்தின் அடிப்படையிலே இங்கே இஸ்ரவேல் மக்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார். ரோம ஆட்சியிலே ரோம அரசனுக்கு இவர்கள் வரி செலுத்திவிட்டு, சனகிரிப் சங்கம் இவர்களை சமயத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறது. மக்களை சமயம் குழப்பிக் கொண்டிருக்கு. வரியும் இவர்கள் அதிகமாக செலுத்துகிறார்கள், சமயமும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழலிலே நீதியின் கடவுளாக ஆண்டவர் தோன்றி அவர்களிடத்தில் இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி, இது தவறு என்று அவர்களுக்கு கோடிட்டு காட்டுகிறார். பாவத்தை மன்னிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, ஓய்வு நாளை சுகமாக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசுவை எப்போதும் பரிசேயர்களும் சரிசேயர்களும் சாடிக்கொண்டே இருக்கிறார். செலத்தியர்கள் எப்படியாவது ஒரு மேசியாவாக இருக்கிறார், இவர் ஒரு போர் நிகழ்த்துவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் அவர் இவர்களுக்காக சிலுவையை சுமக்கின்றார். என் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் துன்பத்தின் ஊடே இருக்கின்ற மக்களுக்காக யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களோ, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய இளைப்பாறுதல் தருகிறேன். இங்கே ஆண்டவர் யார் என்றால் நீதியின் ஆண்டவர். நீதியின் ஆண்டவர் யார் என்றால் எல்லோரையும் தண்டிக்கின்ற ஆண்டவர் அல்ல, எல்லோரையும் மன்னிக்கின்ற ஆண்டவர். மன்னித்து விட்டு போய்கொண்டே இருப்பதல்ல, தவறுகளை சுட்டி இது தவறு என்று கற்பிக்கின்ற ஆண்டவர். ஒருவன் சுகவீனமாக இருந்தால் பாவம் என்று சொல்லப்படுகின்ற போது, இல்லை இல்லை இவன் சுகம் பெற வேண்டும் என்று நோயை நீக்குகின்ற ஆண்டவர், குணமாக்குகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் திருமறையிலே மிக அழகாக வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்களிடத்திலே மேசியா வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மேசியா நீதியை நிலைநாட்டுவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. சிமியோன் என்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் நேர்மையாளராக, இறைப்பற்றராக, தன்னுடைய சமூகம் ஆறுதல் பெற வேண்டும் என்று காத்திருக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கின்றவர் சொல்கின்றார், இரட்சகத்தை என் கண்கள் கண்டது. இந்த இரட்சகர் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் நீதி வழங்குகிறவர் அல்ல, எல்லோருக்கும் நீதி வழங்குகிறவர், எல்லோரையும் மீட்கின்றவர், எல்லோரையும் ரட்சிக்கின்றவர், எல்லோரையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கின்றவர் என்கின்ற மேசியாவுடைய தன்மையை பிறருக்கும் உரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை
அவர் அறிவிக்கிறார். இங்கே நாம் திருமறையிலே வாசித்தது போல யோவான் ஏசாயா 42 அதிகாரத்தில் வாசித்தது போல மிக அழகாக இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி, நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். இப்போ நீதியை நிலைநாட்டுகின்ற கடவுள் ஒரே நீதி, சமமான நீதி, எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் என்று சொல்கிறவர் அல்ல. மாறாக நீதி ஒன்றுதான். இந்த நீதிக்குள் வர இயலாது இருக்கின்ற, ஓரத்தில் இருக்கின்ற, அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களை தேடி அவர்களுக்கு நீதி வழங்குவது, அவர்களுக்கு நன்மை அளிப்பது, அவர்களை தேடி இறையரசை தேவைகளை பகிர்ந்து கொள்வது, அதுவே இங்கே நீதியாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, காணாமல் போன ஆடுகளை தேடி நான் வந்திருக்கிறேன், பசியாக இருக்கின்ற மக்களுடைய பசியை போக்க வந்திருக்கிறேன். நீங்கள் பேசுகின்ற நீதியை காட்டி, பிதாவுடைய நீதி ஒன்று இருக்கிறது, கடவுளுடைய நீதி ஒன்று இருக்கிறது, அந்த நீதியை நான் நிலைநாட்ட வந்திருக்கிறேன் என்கின்ற செய்தியை நாம் நற்செய்தி பகுதியிலே ஆண்டவருடைய திருப்பணியிலே நாம் படிக்கலாம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் யாரென்றால், இயேசுடைய திருப்பணி என்னவென்றால், மேசியாவுடைய செயல்பாடு என்னவென்றால், நமக்கு கற்றுத்தருகிறவர். நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவர் எப்போதும் நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்தவர்கள் எப்போதும் திருமறையிலே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். திருமறையை நான் படித்து முடிச்சுட்டேன்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. நம்மால் இன்னும் இன்னும் தேடி தேடி கண்டுபிடிக்கின்ற பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாழ்வியல் நூலாக திருமறை இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் திருமறைக்குள் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியை நிலைநாட்டுகின்ற இறைமக்கள் யார் என்றால், திருமறையை ஆழமாக கற்றுக்கொள்கிறவர்கள். எந்த அளவுக்கு நாம் திருமறையை கற்றுக்கொள்கிறோம்? பல நேரங்களில் நமக்கு நான் திருமறையை படித்து விட்டேன் என்கின்ற மமதை வந்து விடுகிறது. அந்த மமதை பல நேரங்களில் சிலரை இலக்காரமாக பார்ப்பதற்குள் வந்து விடுகிறது. எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள், நம் ஆண்டவர் யார் என்றால், நான் உயர்ந்திருக்கிறேன் என்று இருப்பவர்களோடு இருப்பவர் அல்ல, மாறாக யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களோடு போய் இணைந்து கொள்கின்ற கடவுளாக இருக்கு. மேடுகளை சமத்தளமாக மாற்றுகின்ற ஆண்டவர், பள்ளங்களை நிரப்புகின்ற ஆண்டவர், எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற ஆண்டவர். அப்படி சமமாக பார்க்கின்ற ஆண்டவருக்கு எங்கே காணாமல் போய் இருக்கின்ற ஆடுகள் இருக்கிறதோ அங்கே சென்று தேடுகின்ற ஆண்டவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் திருமறையை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் தன் ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறார். லூக்கா 10 அதிகாரத்தில் ஆண்டவருடைய சீடர்கள் வந்து, ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தினாலே பிசாசுக்கள் அடிபணிகிறது. ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் மின்னலைப் போல விழுவதை நான் காண்கிறேன். இன்னும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கின்ற பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், பரலோக ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். யாரெல்லாம் திருமறையை ஆழமாக கற்றுக்கொள்கிறார்களோ, திருமறை சொல்வது போல வாழ முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் ஆற்றலை பலத்தை அளிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். திருமறைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பகுதியில் ஆண்டவருடைய சீடர்கள் அநேகரை சுகமாக்கினார்கள். பேதுருவுடைய நிழல் பட வேண்டும் என்பதற்காக யாரை கொண்டு வந்தவங்களா? பிணியாளிகளை கொண்டு வருகிறார். அப்போ கிறிஸ்துவோடு அந்த ஆற்றல் செல்லவில்லை. கிறிஸ்து மாந்தராகிய அனைவர் மேலும் அவருடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு போய் மற்றவங்களை நம்ம ஜெபிச்சோம்னா அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்வார். விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் படுத்தினோம் என்றால் அவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள். இங்கே நமக்கு ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறார். கற்றுக்கொள்வது நம்முடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவர் எப்போதும் நாம் நீதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். குணமாக்குகின்ற பணியை செய்த ஆண்டவர், நீங்கள் எல்லோரையும் குணமாக்குங்கள், உடலளவும் உள்ளத்தளவும் சுகவீனமாக இருக்கிறவர்களை குணமாக்கும். வெஸ்லி நியூபிகின் ரொம்ப அழகாக சொல்வார் பேராயர், திருச்சபை என்பது இது ஒரு
விளையாட்டு மைதானம் அல்ல, எல்லோரும் வந்து விளையாடுவது. திருச்சபை என்பது ஒரு அருங்காட்சியகம் அல்ல, அங்கே பழைய பொருட்களை வைத்து இது ஒரு அருங்காட்சியகம் கிடையாது. திருச்சபை என்பது ஒரு சர்க்கஸ் கிடையாது, வித்த காட்டுறது. திருச்சபை என்பது ஒரு மருத்துவமனை. யாரெல்லாம் உடலளவும் உள்ளத்தளவும் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்துவது. நீதியின் கடவுள் நாம் பிறர் துன்பத்தை காண விரும்புகிறார். நீதியின் கடவுள் பிறர் துன்பத்தை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தருகிறார். நீதியின் கடவுள் பிறர் துன்பத்தை போக்க செயல்பட நம்மை வழிநடத்துகிறார். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஆண்டவர். அருள் நிறைந்த ஆண்டவரே, வரலாற்றில் நீர் செயல்பட்டி உம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதென்றால், எங்கெல்லாம் ஓரம்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை தேடி அவர்களை சுகமாக்குகின்ற அருட்பணியை நீ செய்தீர். மேசியா யாரென்றால், எங்கெல்லாம் மங்கி எரிகின்ற திரியிருக்கிறதோ அதை அணைந்து விடாமல் அதை அரவணைத்து பிரகாசித்து எரிய பண்ணுகின்ற ஆற்றல் மிக்க திருப்பணியாக இருக்கிறது. உம்முடைய சீடர்களாக இருக்கின்ற நாங்கள் ஆண்டவர், உம்முடைய திருச்சபை உம்முடைய சரீரமாக இருக்கின்ற திருச்சபை தொடர்ந்து உம்முடைய திருப்பணியை செய்வதற்கான ஆற்றலை தார். ஆண்டவரே, உம்முடைய பலம் எங்களோடு இருக்கட்டும். இந்த திருச்சபை வழிநடத்துகின்ற ஆயரோடும் அவருடைய திருப்பணியோடும் உடைய கரம் எப்போதும் இருக்கட்டும். நிர்வாகக்குழுவினோடும் எப்போதும் உடைய திருச்சபை உடைய திருப்பணிகளை நிறைவோடு செய்வதற்கான ஆற்றலை தார். அனைத்திலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடை. நம் தேவன் பரிசுத்த